ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு எந்த டாபிக்கை பத்தி பேச போறோம்னா டிடிசிபி அப்ரூவலை பத்தி தான் பேச போறோம். வாங்க சேனல்குள்ள போலாம். வணக்கம். ஜி, இப்போ டி டிடிசிபி அப்ரூவல்னா என்ன? இந்த டிடிசிபி அப்ரூவல் வந்து பாத்துட்டீங்கன்னா, ஒருத்தர் நம்ம வீடு ஒரு இடம் வாங்கியிருக்கிறோம். அதுல வந்து வீடு கட்ட போறோம் அப்படின்ற பட்சத்துல நமக்கு வந்து ஒரு அப்ரூவல் வாங்கணும். அது ஓகே. வந்து டிடிசிபி அப்ரூவல்னு சொல்லுவோம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா, சென்னை மாநகரம் அப்படின்னு பார்த்திருக்கும்போது சிஎம்டிஏ அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய பகுதி, சென்னை மற்றும் சுத்தி இருக்க பகுதிகளுக்கு அது வந்து அப்ரூவல் தேவை. அதை தாண்டி நீங்க வெளியே போயிட்டீங்க அப்படின்னாலே எல்லாருக்குமே தேவை வந்து டிடிசிபி அப்ரூவல் தான். ஓகே. அது இருந்தாதான் நீங்க அந்த இடத்துல வீடு கட்ட முடியும். அது எந்த பிரச்சனைகளும் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த அப்ரூவல் வந்து கட்டாயம் வந்து மக்களுக்கு தேவை. ஓகே. அதே மாதிரி இந்த டிடிசிபி அப்ரூவல் எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவமா வந்து பார்க்கப்படுது? இது வந்து முக்கியமா வந்து இந்த சட்ட சிக்கல்கள் இருக்காது. நீங்க ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கி வச்சுட்டீங்கன்னா, அதுல வேற யாராவது வந்து ஒரு குளறுபடியோ, ஏதாவது பிரச்சனைகளோ வந்து பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் திங். 2வது வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து என்க்ரோச்மென்ட். நார்மலா நம்ம ஒரு இடத்த அப்படி போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்க்ரோச்மென்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து அந்த வாய்ப்பே இருக்காது. கரெக்ட்டா நம்மளோட இடம் நமக்கு எப்போ சேஃபா இருக்கும். 2வது. 3வது வந்து பாத்துட்டீங்கன்னா, இந்த அப்ரூவல் குடுக்கும்போதே அவங்க வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. ரோடு வந்து இவ்வளவு அகலமா இருக்கணும். இந்த மாதிரி ஸ்பெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும். கார்டன் எந்த பக்கத்துல இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருவாங்க. சோ இதனால என்ன ஆகுது, உங்களுக்கு ஸ்பேசியஸ் ரோடு இருக்கும். அந்த என்வரான்மெண்ட்டும் பிளான், அதாவது பிளாட்ஸ்மே வந்து பிளான்டா இருக்கிறதுனால அது வந்து என்ன சேஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் எந்த பக்கம் குடிநீர் இணைப்பு இருக்கு அப்படின்றது இருக்கும். மற்றபடி ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்து பார்த்து பண்ணிப்பாங்க. முக்கியமா அந்த ஓஎஸ்ஆர் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஓஎஸ்ஆர் இது வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். பட் இது வந்து எந்த பக்கத்துல இருக்கு அப்படின்றதும் நம்ம வந்து அந்த பிளான்ல வந்து கரெக்டா கொடுத்துருப்பாங்க. இதனால முக்கியமா வந்து சட்ட சிக்கல்கள் வந்து நம்ம வந்து இல்ல, தலைவலி இல்லாத ஒரு இடத்த போய் நம்ம வாங்குறோம். ஓகே. சோ அதே மாதிரி அடுத்தது என்னன்னா, அந்த டிடிசிபி அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம எப்படி செக் பண்றது? நீங்க நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் ஆன்லைன்ல செக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு இப்போ அவங்க அப்ரூவல் கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. சரியா? அத போய் நீங்க அதுல போய் பார்த்து கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். அதோட அந்த பிளாட்டோட சர்வே நம்பர்ஸ போட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா அது சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள்ட்ட சொல்லிருவாங்க, அப்ரூவல் இருக்கு அப்படின்னு சொல்லிருவாங்க. ஓகே. அது சில நேரங்கள்ல அந்த மாதிரி இல்லாத அப்ரூவல் கூட இருக்குன்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. டிடிசிபி அப்ரூவல் வந்து அண்டர் ப்ராசஸ்னு இருக்கு. சோ அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாமா? அண்டர் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அங்க ஏதோ சிக்கல் இருக்கு. ஓகேவா? ஒண்ணு வந்து அவங்களால அப்ரூவல் வாங்க முடியல. இல்ல அந்த இடத்துக்கு அப்ரூவல் கிடைக்கல. சோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ நீங்க ஏன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, இந்த அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் வாங்கின லேண்டுக்கும் அது அப்ரூவல் கிடைக்காத லேண்டுக்கும் வேல்யூ டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து ஹை வேல்யூ. அப்ரூவல் வாங்கின இடத்துக்கு, அப்ரூவல் இல்லாத இடத்துக்கு வேல்யூ வந்து கம்மி. இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க, அப்ரூவல் இருக்கு, இல்ல அண்டர் ப்ராசஸ், ஓகேங்க நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம், அப்ரூவல் கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்க சொல்லி அந்த இடத்த வாங்கிட்டீங்கன்னா, நீங்க மார்க்கெட் வேல்யூக்கு நீங்க வந்து அங்க காசு போட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. ஒருவேளை நீங்க வாங்கின பிறகு இல்லங்க நீங்க பாத்துக்கோங்க அப்ரூவல் அப்படின்ட்டாங்கன்னா, அதுக்கு வேல்யூவே கம்மியாயிடும். திரும்ப நீங்க அதுக்காக அலையணும், செய்யணும், வைக்கணும். அதுக்கு சில செலவுகள் பண்ண வேண்டியது இருக்கு. நான் வெரி ஓப்பன் டு டாக். ஏன்னா இந்த அப்ரூவல் ஒன்றும் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிருது. ஓகே. நாம சொல்லிடலாம் ஆன்லைன்ல உட்காந்து வீட்டுல உட்காந்துட்டு தட்டிடலாம், அதுல உடனே வந்துரும், ஆன்லைன்ல வந்துரும்லாம் சொல்றது. நீங்க எப்படி அலைய விட்டாலும் உங்களை சுத்துன்னு சுத்த விடுவாங்க. ஓகேவா? நீங்க ஏதாவது ஒரு பெரிய ஆர்கிடெக்ட வச்சு நீங்க வந்து டிசைன் போட்டாலும் சரி, நீங்க சிவில் இன்ஜினியர் வச்சு போட்டாலும் சரி, மேஸ்திரியை வச்சு டிசைன் போட்டீங்கனாலும் சரி, நீங்க டைரக்டா போனீங்கன்னா உங்களை சுத்துன்னு சுத்த விட்டு வந்து சுண்ணாம்பாக்காம அவங்க விட மாட்டாங்க. அப்படின்றப்ப நீங்க அப்ரூவல் இருக்கக்கூடிய பிளாட்டை வாங்குறதா நீங்க சேஃப். அப்படின்ற பட்சத்துல அன்அப்ரூவ்டுனா உங்களால அலைய முடியும். அது சீப் ரேட்டு கிடைக்கும். ஐ மீன் தர ரேட்டு கிடைக்குதுன்னா நீங்க வாங்குங்க. அதுக்கப்புறம் உள்ளதை பாத்துக்கலாம். இல்லைன்னா சிம்பிளி அவாய்ட் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஓகே. அதே மாதிரி இப்போ டிடிசிபி அப்ரூவல் பிளாட் வாங்கும்போது நம்ம என்னென்ன விஷயம் வந்து கவனிக்க வேண்டியதா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் போகணும். ஓகே. இப்போ ஜஸ்ட் ஓகேன்னாங்க பிளானை பார்த்துட்டு ஆமாங்க ஓகேங்க சூப்பருங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்த்தோம்னா பிளாட்டே இருக்காது. ஓகேவா? சொல்லுவாங்கல்ல சென்னைக்கு மிக அருகாமையில் எங்கன்னு கேட்டா வந்து பொன்னேரிக்கு அந்த பக்கம் 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். சோ அதனால வந்துட்டு அவங்க சொல்றத வச்சு நம்ம நம்ப கூடாது. ஃபீல்டு வெரிஃபிகேஷன் மஸ்ட். ஓகேவா? 2வது அவங்க பிளான்ல கொடுத்திருக்கிற மாதிரி ரோட் ஸ்பேஸ் கரெக்டா இருக்கா? 40 ஃபீட் ரோடு, 20 ஃபீட் ரோடுன்ற 20 ஃபீட்ல அவங்க 30க்கு மேல தான் இருக்கும். ஓகே. 40, 60 அந்த மாதிரி தான் இருக்கணும். சோ அந்த ஸ்பேஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் திங். 2வது வந்து பிளான்ல இருக்கிற மாதிரி வந்து அங்க உள்ள பிளாட் போட்டிருக்காங்களா?
இப்போ வந்து பிளான்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு கிரவுண்ட் போட்டிருப்பாங்க. ம். அங்க ஃபீல்டுல போய் பாத்துட்டீங்கன்னா அரை கிரவுண்ட் இருக்கும். நாங்க ம். வந்து பிரிச்சு குடுக்குறோம்னு சொல்லுவோம். ம். அது வந்து திரும்பியும் சிக்கல்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. சோ அப்ப அது வந்து நீங்க பாத்துக்கணும். 2வது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஓஎஸ்ஆர் லேண்ட் எங்க இருக்கு? ம். ஏன்னா நெறைய ரியல் எஸ்டேட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஓஎஸ்ஆர் லேண்டையுமே சேல் பண்ணிருவாங்க. ஓகே. எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. கரெக்ட். வாங்குறவங்களுக்கு தெரியாது. அத செக் வாங்குறவங்களுக்கு பண்ணாங்கன்னா தெரிஞ்சிரும். செக் பண்ண அதனால அதெல்லாம் வந்து நீங்க வந்து பாத்துக்கணும். 2வது வந்துட்டு நம்ம எல்லாம் அப்ரூவல் இருக்கான்னா, உண்மையிலே இவங்க குடுக்குற அப்ரூவல் வந்து கரெக்ட் தானா நீங்க ஆன்லைன்லயே செக் பண்ணி ம். ஓகே. இது இல்லாம நீங்க வாங்குறதுனால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க பிளானுக்கும் ஃபீல்ட் வெரிஃபிகேஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிளாட்டை தயவு செய்து வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த டிடிசிபி அப்ரூவல் பத்தி இந்த வீடியோல தெளிவா பேசியிருப்போம்னு நாங்க நம்புறோம். ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரிப்ளை வந்துரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நியூ இயர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம்.